ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்துக்கு தனுஷும் ஒரு காரணம் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. பாடகி சுஜித்ரா சமீப காலமாகவே பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை ஓப்பனாக பேசிட்டு வராங்க. அந்த வகையில் தான் இப்போ ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையிலே விவாகரத்து போயிட்டு இருக்க நிலையில் இவங்களோட விவாகரத்துக்கு தனுஷும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சுஜித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி காதலிச்சு திருமணம் பண்ற வரைக்கும் ஒரு பெண்ணாவும், ஜெயம் ரவி ஆர்த்தியோட திருமணத்துக்கு அப்புறமா ஆர்த்தி வேறு ஒரு பெண்ணாவும் மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சுஜித்ரா பேசியிருக்காங்க. மேலும் ஜெயம் ரவி ஷூட்டிங்க்கு போனதுக்கு அப்புறமா ஆர்த்தி பார்ட்டிக்கு போவாங்களாம். பார்ட்டிக்கு போன ஆர்த்தி அங்கதான் ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் ரொம்பவே க்ளோஸா நெருக்கமாகி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ரவிமோகனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவரு ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறேன் அப்படிங்கிற நியூஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லிட்டு தான் அவரு விவாகரத்து முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சமீபத்தில் கூட ஜெயம் ரவி அவர்களே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் ஆர்த்தி இப்ப அவங்களோட குழந்தைகளை வச்சு ஜெயம் ரவியை பிளாக்மெயில் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சுஜித்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. ரவிமோகனோ சமீபத்தில் கொடுத்த அறிக்கையில கூட நான் ஆர்த்தியை தான் விவாகரத்து பண்றேன், என்னோட குழந்தைகளை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெளிவா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி அவரோட பசங்களை ஆர்த்தி பார்க்க கூட விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால பள்ளிக்கு போய் பார்க்க போவாராம். அந்த விஷயம் எப்படியோ ஆர்த்திக்கு தெரிய வந்து இப்ப பவுன்சரையும் போட்டிருக்காங்களாம். இந்த நிலையில தான் சுஜித்ரா ரவிமோகனோட விவாகரத்துக்கு தனுஷும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தி சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கெனிசா வெளியிட்ட அறிக்கையில கூட கூடிய சீக்கிரம் ஆர்த்தியோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் இப்ப சுஜித்ரா அவர்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி இன்னும் நிறைய மன கஷ்டங்களை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.